மனதின் அமைதிதான் சமூகம் மற்றும் இயற்கையுடன் சமாதானத்திற்கு உதவுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தவம்தான் மன அமைதிக்கு உதவுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமைதியும் சமாதானம் தான் வாழ்வினுடைய உண்மையான மதிப்பு. வாழ்றோம் அப்படின்னா அதனுடைய அர்த்தமே மனசுல அமைதியும் புற உலகத்தோட சமாதானம். இந்த புற உலகத்தை குற்றம் சொல்லக்கூடிய போக்கு தவ நெறியில கிடையவே கிடையாது. சிம்பிளா சொல்லுவாங்க, நீங்க விழுகிற பள்ளம் எல்லாம் மற்றவங்களுக்காக நீங்க பறிச்சு வச்சதுதான். அதனால யாரையுமே இங்க குறை சொல்றதுக்கே இல்லை. உங்களுக்கு சமூகத்தால புற சூழலால துன்பம் வருதா, நீங்க தான் காரணம், நாம தான் காரணம். அதனால நம்ம மனசுல அமைதி இருக்கும்போது சமாதானம் அமைதியினுடைய விளைவு என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்துல பல்வேறு விதமான செயல் செய்யணும், அதுக்கு அவனுக்கு தடங்கல்கள் நிறைய ஏற்படும். உபநிஷதங்கள்ல மனிதனுடைய செயல்பாடுகளுக்கு 3 விதமான தடைகள் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு, அவனுடைய மனமே காரணம். 2வது, சக மனிதர்கள் காரணம். உங்க குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், சொந்தக்காரங்க, இதர மனிதர்கள் காரணம் 2வது காரணம். 3வது காரணம் இயற்கை கூறுகள். மழை பெய்யும், ஒரு இடத்துக்கு போக முடியாது, வெயில் அடிக்கும், சஃபர் ஆகும், சளி பிடிக்கும். இந்த மாதிரி இயற்கை காரணங்களால அவனுடைய செயல்கள்ல தடை ஏற்படும். அதனாலதான் யாகங்கள்லாம் செய்யும்போது சாந்தி 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 3 வாட்டி சொல்லுவாங்க. ஒரு சாந்தி யாருக்காக? எனக்குள்ள அமைதி வரணுன்றதுக்காக. எனக்குள்ள அமைதி ஏற்பட்டு நான் செய்யக்கூடிய செயல்கள்ல தடை ஏற்படக்கூடாது என்பதற்காக. 2வது சாந்தி யாருக்காக? என்னுடைய குடும்பம், முக்கியமா என்னோட சொந்தக்காரங்களால எனக்கு எந்த தடையும் ஏற்பட்டுறக்கூடாது, அவங்க அமைதி அடையட்டும் அப்படின்றதுக்காக 2வது சாந்தி. 3வது சாந்தி எதுக்காகனா, இந்த இயற்கை கூறுகள் என்னுடைய செயல்களுக்கு தடை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பது. இந்த சாந்தி 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 என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது நம்ம செய்யப்பட வேண்டிய ஒன்று. தவத்தின் மூலம் நாம் அதை உருவாக்க வேண்டும். இந்த அமைதி என்பது நிறைவேற்றப்பட வேண்டியது, கட்டமைக்கப்பட வேண்டியது, தவத்தின் மூலம் கட்டமைக்கப்பட வேண்டியது என்பதை நாம் புரிந்து. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமைதிதான் நம்முடைய வாழ்வினுடைய மதிப்பை தீர்மானிப்பது. அமைதியை தொடர்ந்துதான் சமாதானம். அமைதி என்பது தவத்தின் மூலம்தான் சாத்தியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு முறையுமே நம்மளை மெடிடேஷன் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் இன்ஸ்பயர் பண்ணணுமா இல்லையா, அது இந்த அமைதி குறித்தும் சமாதானம் குறித்துமான விருப்பம் தான். இப்ப தவம் செய்யாதவங்களுக்கெல்லாம் புரிதலும் ஞானமும் கிடைக்கலையா அப்படின்னா, கிடைக்கும். கிடைச்சதுக்கு என்ன செஞ்சாங்களோ அதான் தவம். கண்ணை மூடி உட்கார்றதுதான் தவம் இல்லை. ஒரு நல்ல நோக்கத்தோட தீவிரமான செயல்பாட்டுல ஈடுபடுறதும் தவம் தான். எனவே தவத்தின் அருமைகளை நாம் உணர்ந்து கொள்வோம்.